தமிழ் மீது எந்த அக்கறையும் இல்லாத பாஜகவினர் தமிழை வளர்க்கப் போவதாக பேசி வருகின்றனர் என கனிமொழி எம்பி கூறியது குறித்து தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கேட்டபோது நாடாளுமன்றத்தில் தமிழில் உரையாற்றலாம் என தெரிவிக்கப்பட்ட பிறகு எத்தனை திமுக எம்பிக்கள் தமிழில் பேசினார்கள் என கேள்வி எழுப்பினார். கனிமொழி இதை பற்றி சொல்கிறார்கள் என்றால் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, கலைஞர் தமிழ் மொழியை வளர்த்தாரோ இல்லையோ கனிமொழியை வளர்த்தார் அப்படின்னு. ஏன்னா தமிழ் மொழியே தெரியாம தமிழகத்துல படிச்சு உயர்கல்வி வரைக்கும் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழை பற்றி அவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். தமிழ்ல தான் பார்லிமெண்ட்ல பேசலாம்னு இருந்த பிறகும் எத்தனை பேர் தமிழ்ல பேசுறாங்க, எத்தனை பேர் தமிழ்ல கையெழுத்திடுறாங்க? சரி, நானும் தமிழ் மீடியத்துல படிச்சேன். கனிமொழி எந்த மீடியத்துல படிச்சாங்க, எந்த கல்லூரியில படிச்சாங்க, எந்த பள்ளியில படிச்சாங்க? ஆக தமிழின தலைவர் என்று சொல்லிக் கொள்வர் அரசாங்க பள்ளியில தமிழ் பள்ளியில படிக்க வச்சிருக்கணும் இல்ல. ஆக அவர்கள் பேசுவது எல்லாமே அரசியல். திமுகவினர் மொழியை வைத்து அரசியல் செய்யாமல் அவர்கள் சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். தமிழகத்துல ஹிந்தி வேண்டான்றாங்க. அப்போ அண்ணன் ஸ்டாலின் கேள்வி கேட்கிறாரு, தனியார் பள்ளிகளில் ஹிந்தி படிக்க கூடாது, அரசாங்க பள்ளிகளில் இருக்க மாதிரி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. ஆக மொழியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்.